ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்போர்ட்ஸ் மில் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீலங்காவோட ஓடிஐ ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஓடிஐ ஸ்குவாட் வந்து அனலைசிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கேப்டன் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சரிதா அஸ்லங்கா, அதாவது T20 கேப்டன்சி பண்ணார்ல, அவரே தான் வந்து இது ஓடிஐக்கும் கேப்டனாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யாருன்னா பதும் நிசாங்கா, அவிஷ்கா ஃபெர்னாண்டோ, குஷால் மெண்டிஸ், சதீரா சமர்விக்ரமா, கமிண்டு மெண்டிஸ், ஜனிதா, நிஷான் மதுஷனகா, வனிண்டு அசரங்கா, துனித் வெல்லால்கே, சமிகா கருணாரத்னே, மகேஷ் தீக்ஷணா, அகிலன் தனஞ்சயா, தில்ஷா மதுஷனகா, மதிஷா பத்திரனா, அசிதா ஃபெர்னாண்டோ. இதில் வந்து என்னென்னா ஒரு 2 பேர் வந்து என்னென்னா கீ பிளேயர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க ஸ்ரீலங்கன் டீமுக்கு. அந்த 2 கீ பிளேயர்ஸ் வந்து யாருன்னு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்பர் 1 சமிகா கருணாரத்னே. இவரை வந்து என்னென்னா டீமில் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. இவர் வந்து வந்திருக்காரு. இன்னொருத்தர் வந்து யார் அந்த கீ பிளேயர்னால் துனித் வெல்லால்கே. ஏன் வந்து ஒரு கீ பிளேயர்னு சொல்கிறேன்னா, ஒரு இந்தியா மேட்ச்க்கு எதிராக இவரே தான் 6 விக்கெட்டோ 5 விக்கெட்டோ வந்து எடுத்திருந்தார் ஸ்பின் பவுலிங் போட்டு. அதனால தான் சொல்கிறேன், இவர் வந்து ஒரு கீ பிளேயர். வேர்ல்டு கப்பில் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இவங்க 2 பேரும் வந்து இந்த டீமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறது ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்குன்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போ வந்து என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் வந்து எதை பற்றி பார்க்கலாம்னா, அந்த T20 முடிஞ்சிச்சுல, அதை பற்றி வந்து பார்க்கலாம். இதில் வந்து என்ன ஆச்சுன்னா, ஸ்ரீலங்கா வந்து 3 மேட்ச்சுமே நல்லா தான் விளையாண்டாங்கன்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 3 மேட்ச்சுமே உண்மையாலுமே நல்லா தான் விளையாண்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு இடம் மட்டும் வந்து என்னென்னா, இந்த இடத்துல வந்து டிக் ஆகலை. அவங்க டீமுக்கான மிடில் ஆர்டரும் ஃபினிஷிங். மிடில் ஆர்டர் கூட ஒத்துக்கலாம். ஃபினிஷருக்கு வந்து அங்கே ஆளே இல்லைன்னு வந்து சொல்லலாம். ஒரு 30 பாலுக்கு 30 ரன் கூட அவங்களால அடிக்க முடியல. சரி, அதை கூட ஒரு 30 பாலுக்கு 20 ரன் அந்த மாதிரி நிலமை வந்தால் கூட அவங்களால அடிக்க முடியல. அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வரையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து கடைசியில் அவங்களால வந்து என்னென்னா மேட்ச் வந்து கரெக்டாக முடிக்க முடியல. அதனாலேயே வந்து 3 மேட்ச்சும் தோற்றுட்டாங்க. இந்த கடைசி மேட்ச்லாம் ரொம்ப மாதிரியாக தோற்றுட்டாங்க. அழகாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அதெல்லாம். அதை சூப்பர் ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி கடைசியாக வந்து தோற்று போயிட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம் வந்து ஸ்ரீலங்கா போர்டுக்கு. கரெக்டான ஒரு ஃபினிஷரை வந்து அவங்க டீமுக்கு வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போடணும். இதில் வந்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பதும் நிசாங்கா. இவர் வந்து என்னென்னா எல்லா மேட்ச்சுமே நல்லா அடித்தார். ஃபஸ்ட் மேட்ச்லலாம் சொல்லவே தேவையில்ல. நல்ல அக்ரஷன் மோடில் வந்து நல்ல கிரிக்கெட் விளையாண்டார். இவர் மட்டும்தான் ஓப்பனிங்கில். அவங்க டீம்லேயே இவர் ஒரு பாசிட்டிவ். இவர் ஒரு பத்தினான அவனை 2 பேர். கேப்டன் வந்து ஒரு மாதிரியான கேப்டன்சி தான் பண்ணார். ஒரு 10 அவுட் ஆஃப் என்னால் வந்து 7 தான் தர முடியும் அவருக்கு வந்து ரேட்டிங்கு. அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான கேப்டன்சியான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஆவரேஜான கேப்டன்சி தான் அவர்கிட்ட இருந்து. சரிதா அஸ்லங்கா கிட்டேருந்து. இப்போ வந்து ஓப்பனர்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. இவர் வந்து என்னென்னா ஃபண்டாஸ்டிக்காக விளாட்றாரு பதும் நிசாங்கா. நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னா பத்திரனா வந்து கரெக்டான யார்க்கர் நெயில் பண்ணார்னா நல்லா விக்கெட் விழுது. அவர் வந்து தேவையில்லாத நிறைய பவுன்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறதுனால வந்து என்னென்னா நிறைய ரன்ஸ் வந்து லீக் பண்ணுறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, இவராச்சும் ஓரளவுக்கு வந்து விக்கெட் எடுத்தார். ஓரளவுக்கு வந்து என்னென்னா மேனேஜ் பண்ணிட்டாருன்னே வந்து நம்ம சொல்லலாம். நல்லா போட்டு நல்லா மேனேஜ் பண்ணிட்டாருன்னு வந்து சொல்லலாம். கரெக்டாக வந்து போட்டார். 3 மேட்ச்சும் நல்லா போட்டார். இதில் வந்து என்னென்னா ஓடிஐ ஸ்குவாட்லேயும் இருக்கார் இவர். ஓடிஐ ஸ்குவாட் வந்து இவர் ஓடிஐ ஃபார்மேட் வந்து எப்படி விளையாடுவாருன்னு கரெக்டாக வந்து தெரில. 10 ஓவர் விளையாடணும். 4 ஓவர்னு வந்து என்னென்னா கரெக்டாக வந்து போட்டு போயிடுவார் இவர். ஆனால் வந்து இது வந்து என்னென்னா கொஞ்சம் ஃபார்மேட் லாங்குன்றதுனால இவர் வந்து எந்த மாதிரியான விளையாட போகிறாருன்றது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியல. பார்க்கலாம், நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அசிதா. இவர் வந்து சூப்பராக பவுலிங் போட்டார். ஓரளவுக்கு ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டார்னு வந்து சொல்லலாம். ஃபஸ்ட் மேட்ச்சில் கோட்டை விட்டார். அப்புறம் வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ வந்து என்னென்னா சமிகா கருணாரத்னே. ரொம்ப நாள் ஆச்சு இவர் வந்து இன்னும் மேட்ச்குள்ளே வந்து இப்போ வந்து என்னென்னா மறுபடியும் வந்து என்னென்னா ஓடிஐ ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்காரு. இவர் வந்து ஏன்னா ஒரு அக்ரஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அக்ரஷனான டைப் இவர். நல்ல டீமை வந்து சேரப் பண்ணுவார். அந்த ஒரு மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலே ஸ்ரீலங்கன் டீமில் வந்து கம்மியாக இருக்குது. இவர் போனார்னா ஒரு வேளை வந்து அது சரியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எல்லாருமே ஒரு மாதிரி அக்ரஷன் மூட்க்கு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒருத்தர் இருந்தால் நல்லா சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் டீமை. அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை வந்து இவர் அந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணிட்டாருன்னா தானாக அந்த பவர் வந்து வந்துடும்னு வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாமே நல்லா விளையாடுவாங்க. அடுத்து வந்து யாருன்னா வெல்லால்கே. இவர் வந்து எப்படின்னா ஒரு மேட்ச் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மேட்ச் நடக்குள்ள சூப்பராக பவுலிங் போட்டார். இவர் சொல்லி வச்சு விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல் அனைத்து பேர்த்தையும் ஒரே இதில் வந்து தூக்கிட்டாருன்னு சொல்ல முடியும்.
எல்லாரோட விக்கெட்டும் இவர் தான் எடுத்தார். மறுபடியும் ஒரு அதே ஓடிஐ ஸ்குவாடுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறது வந்து என்னென்னா ஒரு நல்ல விஷயந்தான். பார்க்கலாம் இவர் வந்து மறுபடியும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து கேஎல் ராகுல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். ஒரு டைம் வந்து இவரை நாங்கள் பார்த்து விளையாடணும்னா அடுத்த டைமும் அதே மாதிரி விளையாடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து எப்போனா ஆகஸ்ட் 2 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. அது முடிஞ்ச உடனே எல்லா மேட்ச்சுக்கும் இதே மாதிரி சேர்த்து வந்து ஒட்டுக்கா வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸில் வந்து என்னென்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். எல்லா கிரிக்கெட் அப்டேட்டும் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.